தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை உள்ள திருவாக்கியங்கள். தாளந்து உவமை நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதில் குறிப்பாக 30வது வாக்கியம், பயனற்ற இந்த பணியாளை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். பயனற்ற இந்த பணியாளை, அப்போ பயனற்ற ஒரு பணியாளன் இருக்கிற சமயத்தில் அவனை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள், அவனை புறம்பே தள்ளுவார்கள். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் அவர் திறமையுள்ள நபரைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், ஆனால் தான் இன்டர்வியூ வைக்கிறார்கள். பயனற்ற ஒரு நபரை ஒராம் தேர்ந்தெடுப்பதில்லை. அதே போல்தான் தெய்வத்துடைய பணி செய்கிற ஒரு மகனும் மகளும் அவனும் திறமை உள்ள நபராக இருக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம், நீங்களும் நானும் அத்தனை பேரும் கடவுளுடைய பணி செய்ய வந்தவர்கள். இல்லற வாழ்க்கையில் தெய்வ பணி செய்கிறவர்கள், துறவற வாழ்க்கையில் தெய்வ பணியை செய்கிறவர்கள். இந்த தெய்வ பணி நாம் செய்யவர்களுடைய இடம் எங்கே? இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தில் அப்போ இந்த பணியானது, நமக்கு தரப்பட்ட பணியானது, நம்முடைய பணி வழியாக யார் அங்கு மகிமைப்பட வேண்டும்? இயேசு அங்கு மகிமைப்பட வேண்டும், தெய்வம் அங்கு மகிமைப்பட வேண்டும். அப்போ ஒருத்தருக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இல்லற வாழ்க்கையில் தரப்பட்ட அழைப்பு, இதோ கணவனாக இருக்கிற நான் அந்த பணியை நான் சரியாக செய்ய வேண்டும். மாறாக அந்த பணியை நான் ஒழுங்காக செய்யாத காரணத்தினால் இதோ என் மனைவி வேறொரு நபரை தேடி போகிறார்கள், நான் இங்கே பயனற்ற நபராக இருக்கின்றேன், புறம்பே தள்ளப்படுகின்றேன், அங்கு அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியாக இருக்கிற நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், திறமையுள்ளனால் தான் தெய்வம் தந்திருக்கின்றார். அந்த மனைவியின் ஸ்தானத்தை விட்டு நான் போகிற சமயத்தில் பாவ வாழ்க்கை நான் தேர்ந்து போகிற பொழுது இதோ என்னுடைய வாழ்க்கையானது அழுகையும் அங்கலாய்ப்பும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தம்பதிகள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பெற்றோர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்போ குடும்ப அங்கத்தினர்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுகிற சமயத்தில் இறைவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிற பொழுது பயனுள்ள நபராக இருக்கும், அந்த குடும்பம் திரு குடும்பமாக இருக்கும். இல்லை என்றால் அந்த குடும்பமானது அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும், பல நெருக்கடிகள் கண்டு வரும், அங்கு வெறுப்பு, வைராக்கியங்கள், கோப உணர்வுகள் கடந்து வருகிறது. ஒருத்தரும் தன்னுடைய பாவத்துக்கு ஏற்றபடியே, தன்னுடைய சூழலுக்கு ஏற்றபடியே, பாவத்துக்கு ஏற்றபடியே வாழ்ந்து தான் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்தி அவர் வாழுகிற சமயத்தில் குடிப்பதையோ கோபப்படுவதை எல்லாம் நியாயப்படுத்தி வாழுகிற சமயத்தில் பயனற்ற ஒரு பணியிலான நபராக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அந்த குடும்பத்தில் அழுகையும் அங்கலாய்ப்பும் தான் இருக்கும். அதே மாதிரி துறவற வாழ்க்கையிலும் கடந்து வருகின்றோம். துறவற வாழ்க்கையிலும் அந்த அருத்தந்தை நல்ல ஒரு அருத்தந்தையாக இருக்க வேண்டும் என்றுதான் தெய்வம் விரும்பி தேர்ந்தெடுக்கின்றார். குறைவோடு உள்ள மனிதனை தான் தெய்வம் தேர்ந்தெடுக்கின்றார். அப்போ குறைவுள்ள ஒரு மனிதன் அங்கு நிறைய தேடி போக வேண்டும். அந்த நிறை என்பது யார்? இயேசுக்கு தேடி போக வேண்டும். ஆனால் இயேசுவை தேடாமல் உலகத்தை தேடி வாழ்கின்ற ஒரு அருத்தந்தையாக இருக்கும்போது, அருட்கன்னியாக இருக்கிற சமயத்தில் அவருடைய வாழ்க்கையில் அங்கே பிரச்சனைகள் கடந்து வருகின்றன, அங்கு அழுகையும் அங்கலாய்ப்பும் இருப்பதை நாம் காண்கின்றோம், அங்கே பல தடைகள் கடந்து வருவதை நாம் காண்கின்றோம். அப்படி என்றால் இந்த சமுதாயம் நாம் தரப்பட்டிருக்கின்ற ஒரு பணி, இந்த குடும்பத்தில் தரப்பட்ட நமக்கு பணி, திருச்சபையில் நான் தரப்பட்ட ஒரு பணி, அந்த பணியை நான் சரியாக செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தெய்வம் நம்ம பயனற்ற நிலையில் அல்ல, பயனுள்ள விதத்தில் தான் நம்மை படைத்திருக்கின்றார். அப்போ இறைவன் அதற்காக தான் நமக்கு கிருபையும் சக்தியும் தந்திருக்கின்றார், ஞானத்தையும் நமக்கு தந்திருக்கின்றார், தூயாவின் வரங்களும் நம்ம நிரப்பியிருக்கின்றார். ஆக இறைவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் முயற்சி எடுப்போம், அதற்கான சக்தியை நாம் மன்றாடுவோம். நல்லவனான தெய்வமே, இதோ பயனுள்ள விதத்தில் நான் வாழ வேண்டும்தான் நீ விரும்பினீர். அதுக்கு தான் எனக்கு நீ தாளந்தை நீ தந்திருக்கின்றேன், கிருபைகளை வாரி வாரி தந்திருக்கின்றேன், தூயாவின் வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பியிருக்கின்றேன். அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீ தாமின் துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.